அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சான்றாண்மை. ஆங்கிலத்துல த பர்ஃபெக்ட்னஸ் சொல்லுவாங்க. குறள்: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்து உள்ளதுவும் அன்று. குறள் எண் 982. குறளின் விளக்கம்: ஒருவருக்கு அழகு என்பது அவருடைய நல்ல பண்புகளும் அவருடைய நல்ல குணாதிசயங்கள் மட்டும்தாங்க அழகு. மற்ற அழகெல்லாம் அழகு இல்லை என்கிறார் வள்ளுவர். அழகா சான்றாண்மை அதிகாரத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருவருக்கு அழகு என்பது நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல குணாதிசயங்கள் தாங்க அழகாகும். மற்றபடி வெளி தோற்றத்துல என்னதான் அழகு இருந்தோ, நம்ம மனசுக்குள்ள நன்மை செய்யாம மற்றவர்களுக்கு தீமை செஞ்சுட்டு தீமை எண்ணங்கள் மட்டுமே வச்சோம்னா கண்டிப்பா வெளியில என்னதான் அழகு இருந்தாலும் கண்டிப்பா அழகு இல்லைங்க. ஆகையால் இக்குறளை பின்பற்றி நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுவோம். அப்படி நல்ல எண்ணங்கள் தாங்க நல்ல செயலை உருவாக்கும். நல்ல செயல்தான் நல்ல பண்புகளை உருவாக்கும். ஆகையால் இக்குறளை பின்பற்றி நாம் அனைத்து விஷயங்களும் மற்றவர்களுக்கு நல்ல பண்புகளையும் நன்மை மட்டுமே செய்வோம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. நல்ல பண்புகள் இல்லாமல் அழகில்லை. ஆகையால் இக்குறளை பின்பற்றி அனைவரு வாழ்விலும் நன்மையை ஏற்படுத்துவோம். மீண்டும் திருக்குறள்: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்து உள்ளதுவும் நன்று. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.